சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற நைட்ரஜனையோ பாஸ்பரஸையும் வந்து டைரக்டா அதால எடுத்துக்க முடியாது. சந்தனத்துக்கு ஒரு துணை செடிங்கிறது ரொம்ப அவசியம். துணை செடிங்கிறது நம்ம பிரைமரி, செகண்டரி, பர்மனன்ட் 3 விதமா வந்து இதை ஹோஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்றோம். பிரைமரினா நம்ம செடி கொடுக்குறப்பவே பாக்கெட்ல பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரையை கொடுப்போம். இது வந்து பிரைமரி முதல் நிலை துணை செடியை நம்ம வந்து பயன்படுத்துறோம். செகண்டரி ஹோஸ்டை நம்ம என்ன பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல சந்தானத்துல இருந்து ஒரு அடி இடைவெளியில துவர அகத்தி ஒரு பக்கம், அதாவது கிளமேல்ல அல்லது 4 பக்கம் கூட போடலாம். இது இல்ல 4 பக்கம் முடியலங்கிற பட்சத்துல கிளமேல்ல வந்து நீங்க தாராளமா இந்த விதை போட்டுக்கலாம். ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல ஒரு பக்கம் அகத்தி விதையும் ஒரு பக்கம் துவர விதையும் வந்து நீங்க செகண்டரி ஹோஸ்டா கொடுத்துடணும். சரிங்களா? பர்மனன்ட் ஹோஸ்டா நம்ம என்ன வைக்கலாம்? அப்போ வைக்கிற பர்மனன்ட் ஹோஸ்ட் சந்தனத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்ல வருது? துணிச்செடி இல்லாத பட்சத்துல என்ன ஆகுனா மஞ்சள் நிறத்துல வெளுத்து நைட்ரஜன் கண்டென்ட் குறைய நம்ம மஞ்சள் நிறத்துல வெளுத்து நாளடைவில் காஞ்சிரும். ஸோ இதை தவிர்க்கணும்னா பர்மனண்டா ஒரு ஹோஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். போடுற பர்மனன்ட் ஹோஸ்ட் வேல்யூவாகவும் இருக்கணும், பிளஸ் சந்தனத்தை பாதிக்காத அளவுகளையும் இருக்கணும். சந்தனத்துல இருந்து ஒரு 3 அடி தள்ளி நீங்க பர்மனன்ட் ஹோஸ்ட் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸை கொடுக்கலாம், அல்லது மரங்களை கொடுக்கலாம், கிளரிசிட்டியை கொடுக்கலாம், கருவேப்பிலை கொடுக்கலாம், மல்பெரி கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம பர்மனன்ட் ஹோஸ்டா யூஸ் பண்ணலாம்.